ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. ஆனை முகரும் அகத்தியரும். விக்னேஸ்வரோடு ரொம்பவும் சம்பந்தப்பட்டவர் அகஸ்திய மகர்ஷி. 2 பேரும் தொப்பை வயிற்றுக்காரர்கள். அகஸ்தியர் அங்குஷ்ட மாத்திரர், கட்டை விரல் அளவேயானவர். குருமுனி என்று சொல்கிறது. பிள்ளையாரையும் வாமன ரூப என்று சொல்லியிருக்கிறது. வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாமன ரூப என்றால் குள்ள உருவம், வாமன அவதாரம் மாதிரி. வக்ரதுண்ட மகாகாய என்று ஒரு பக்கம் மகா பெரிய சரீரமுடையவர் என்றும் சொல்லி இன்னொரு பக்கம் வாமன ரூபர் என்றும் வர்ணித்திருக்கிறது. பெருசு சிறுசு எல்லாம் அவர்தான், அணுவும் அவர்தான், அகிலாண்டமும் அவர்தான் என்று தாத்பரியம். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று அவ்வை அகவலில் சொல்லியிருக்கிறாள். ஹம்பியில் பெருசாக 2 விக்னேஸ்வர மூர்த்திகள், ஒன்று 10 அடி உயரம், இன்னொன்று 20 அடி உயரம் இருக்கும். இப்படி மகா காயராக இருப்பவர்களுடைய பெயர்களோ நேர்மாறாக வாமன ரூபத்தை காட்டுவதாக இருக்கின்றன. 10 அடி பிள்ளையாருக்கு சசிவு கல்லு என்று பெயர். அப்படி என்றால் கடுகத்தனை அளவேயானவர் என்று அர்த்தம். 20 அடி பிள்ளையாருக்கு கடலை கல்லு என்று பேர், கடலை பருப்பு அளவானவர் என்று அர்த்தம். இவருக்கு இத்தனை பெரிய விக்கிரகங்கள் இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். வாஸ்தவத்தில் விஸ்வரூபியாக உள்ள அவருக்கு லைஃப் சைஸ் விக்கிரகம் பண்ணி எவராலும் ஆகாது. முடிந்த அளவுக்கு இங்கே பண்ணி வைத்திருக்கிறோம். அது அவருடைய நிஜமான ரூபத்தோடு ஒப்பிட்டால் கடுகத்தனை கடலையத்தனையாகத்தான் தெரியும் என்று அடக்கத்தோடு இப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள். அகஸ்தியருக்கும் விக்னேஸ்வரருக்கும் சம்பந்தம் சொன்னேன். அகஸ்தியர் கமண்டலுவுக்குள் அடைத்து வைத்திருந்த காவேரியை காக்கா ரூபத்தில் வந்து கவிழ்த்து விட்டு நதியாக ஓட பண்ணினவர் விக்னேஸ்வர் தான். அந்த சமயத்தில் அகஸ்தியருக்கு காக்காயிடம் கனகோபம் வந்தாலும் அப்புறம் அது விக்னேஸ்வரர் என்று தெரிந்ததும் ஒரே பக்தி ஆகிவிட்டார். அவர்தான் காக்கா பிடித்தவர் போலிருக்கிறது. காக்காயை மனசுக்கு ரொம்பவும் பிடித்தவர். அப்புறம் ஒரேடியாக பிள்ளையார் பக்தியில் ஈடுபட்டு விட்டார். வாதாபி விஷயத்துக்கு வருகிறேன். அதிலே அகஸ்தியர் முக்கியமான கதாபாத்திரம். வாதாபி இல்வலன் என்று அண்ணன் தம்பியாக 2 அசுரர்கள். அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய கதைதான். நேரடியாக தாக்கிக் கொள்கிற அசுரர்களை விடவும் ஒருபடி மட்டமாக நயவஞ்சனையால் ரிஷிகளை கொன்று தின்னுவது இவர்களது வழக்கம். பொதுவாகவே நர மாம்சம் என்றால் அசுரர்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதிலும் வேத மந்திரத்தால் ஊறி போய் பரம மதுரமாகிவிட்ட ரிஷி சரீரம் என்றால் ஹல்வா மாதிரி. அந்த ஹல்வா கிடைப்பதற்காக இந்த 2 பேரும் ஒரு நயவஞ்சனை செய்வார்கள். 2 பேரில் மூத்தவனான இல்வலன் ஒரு பிராமண ரூபம் எடுத்துக்கொண்டு யாராவது ரிஷியிடம் போய் ரொம்பவும் நமஸ்காரம் பண்ணி தன் வீட்டில் அவர் போஜனம் வைத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பான். ரிஷியும் ஒப்பு கொண்டு போவார். அவன் என்ன பண்ணியிருப்பான் என்றால் வாதாபியையே மாம்சம் என்று தெரிந்து கொள்ள முடியாத விதத்தில் கரியாக சமைத்து பரிமாறுவான். ரிஷிகள் அவசியமான சமயத்தில் தான் ஞான திருஷ்டியை பிரயோகிப்பார்கள். மற்ற சமயங்கள் சாதாரண ஜனங்கள் மாதிரி தான் இருப்பார்கள். அசுர சூழ்ச்சி தெரியாமல் அவர்கள் வாதாபி கரியை சாப்பிட்டு விடுவார்கள். போஜனம் முடிந்த பின் இல்வலன் அவர்களுக்கு தாம்பூலாதிகள் கொடுத்து சிரம பரிகாரம் பண்ணி கொள்ள சொல்லிவிட்டு தம்பியை வாடா என்று கூப்பிடுவான். உடனே ரிஷி வயிற்றில் போஜ்ய பதார்த்த ரூபத்தில் இருக்கும் வாதாபி ஆடு ரூபம் எடுத்துக்கொண்டு கொம்பால் அவர் வயிற்றை கிழித்து கொன்றபடி வெளியே வருவான். அப்புறம் 2 பேரும் அந்த சரீரத்தை சந்தோஷமாக தின்று தீர்ப்பார்கள். அகஸ்தியருக்கும் இதே மாதிரி போஜன உபச்சாரம் பண்ணிவிட்டு வாதாபி வாடா வெளியிலே என்று இல்வலன் கூப்பிட்டான். அவர் விக்னேஸ்வர ஸ்மரணிலேயே இருந்து கொண்டிருப்பார் அல்லவா. அதனாலே அசுரனுடைய கபடம் அவருக்கு புரியும்படியாக விக்னேஸ்வர அனுகிரகம் செய்துவிட்டார். இதற்கு மாற்று பண்ணுவதற்கான உபாயமும் புரிக்கும்படி அனுகிரகித்து விட்டார். உடனே அகஸ்தியர் தொப்பையை தடவிக்கொண்டு வாதாபி ஜீர்ணோ பவ என்றார். அசுரன் வெளியிலே வர முடியாமல் அவர் வயிற்றுக்குள்ளேயே வைச்வானர அக்னியாயுள்ள பரமாத்மாவில் ஜீர்ணமாகிவிட்டான். அதை பார்த்து இல்வலன் பயந்து போய் அகஸ்தியரம் சரணாகதி பண்ணி பொன்னும் பொருளும் காணிக்கை கொடுத்தான் என்று ஒரு கதை. இன்னொரு கதைப்படி தம்பியை ஜீர்ணித்து கொண்டு விட்டாரே என்ற கோபத்தில் அவன் அவர் மேல் பாய்ந்தான். அவர் ஒரு தர்ப்பையை அபிமந்திரித்து அவன் மேலே போட்டார். அது அஸ்திரமாகி அவனை வதைத்து விட்டது. தான் வாதாபியை ஜீர்ணித்து அதன் வழியாக லோகத்துக்கு நல்லது செய்யும்படியாக அனுகிரகித்த பிள்ளையாருக்கு அகஸ்தியர் பூஜைகள் பண்ணினார். அப்போது விக்னேஸ்வரர் இருந்த அவசரத்துக்கு திருக்கோலத்திற்கு வாதாபி கணபதி என்றே பெயர் வந்துவிட்டது. திருவாரூரில் அநேக கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன. அங்கே வாதாபி கணபதியும் இருக்கிறார். தீக்ஷதருடைய வாதாபி கணபதிம் பஜே கீர்த்தனை இவர் பேரிலேதான்.
பல பேர் தப்பாக திருச்செங்காட்டங்குடி பிள்ளையார் பேரில் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கீர்த்தனையிலேயே மூலாதார க்ஷேத்திர ஸ்திதம் என்று வருகிறது. பிருத்வி ஸ்தலமான திருவாரூர் தான் மூலாதார க்ஷேத்திரம். அகஸ்தியர் க்ஷேத்ராடனம் பண்ணி கொண்டு திருவாரூர் வந்தபோது மூலாதார க்ஷேத்திரமான அங்கே வாதாபி கணபதியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். அந்த சமாச்சாரம் இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.